ஸோ இது சுந்தரிசியும் குஷ்புவும் இது எதற்காக செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அழுத்தம் இருக்கு. மூக்கித்தம்மன் டூல நயன்தாரா கூட சில பிரச்சனைகள் சுந்தரிசிக்கு உருவாயிருக்கு. இப்போ அங்கேயே 2 பேருக்குமே கீரிமா மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் முடிக்காம தான் இருக்காரு. இவ்வளவு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நீங்க எப்படி நீங்க இதெல்லாம் இருந்தது அப்புறம் நீங்க முன்னாடி ரஜினி படத்தை கமிட் பண்ண கூடாது. பட் நீங்க ஏதோ ஒரு அன்பை சிவத்திலையும் அருணாச்சலத்திலையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ரஜினியும் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசுல வச்சுக்கிட்டு 23 வருடங்களுக்கு பிறகு 2003 வந்து அன்பை சிவம், அது ஒரு இது அருணாச்சலம் 28 வருடங்களுக்கு பிறகு, அது ஒரு 22 வருடங்களுக்கு பிறகு ஏதோ காரணத்துக்காக கிடைச்ச வாய்ப்புக்கு நீங்க இப்படி வந்து இன்சல்ட் பண்ணி போறது வந்து கொஞ்சம் கூட சுந்தர்சிக்கு அழகே கிடையாது, மரியாதை கிடையாது. ஓகேண்ணா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா இதுல நம்ம கன்க்ளூஷனா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சுந்தர்சி சார் தான் ஏதோ ஒரு விஷயம் தவறா பண்ணியிருக்காரு அப்படின்றது. இதுல இருந்து அடுத்தடுத்த படங்கள்ல அவருடைய லைஃபை இது பாதிக்குமா, இல்ல இது கடந்த ஒரு அடுத்தடுத்த படங்கள் ஈஸியா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மரியாதை தெரியாத ஒரு இயக்குனர் எல்லாம் இருக்காரு. முதல்ல நீங்க ஒரு புது ப்ரொடியூசர் உங்களை தேடி வரான்னு அவருக்கே நீங்க மரியாதை தருங்க. உங்களுக்கு முதலாளி அவரு. சினிமாவே தெரியாம ஒருத்தன் மஞ்ச பையில வந்து ஒரு 50 கோடி எடுத்துட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி, நீங்க அந்த முதலாளி மரியாதை கொடுத்துதான் ஆகணும்.